கோவிட்னால வெரி அன்சர்டன் சிச்சுவேஷன்ல அண்ட் வாசன்ட் ப்ரிப்பேர்ட். த ரியாலிட்டி வந்து லைக் வி டிடன்ட் நோ இப்படி ஒரு விஷயம். என்ன கேட்டிங்கன்னா பேபி அம்மா பார்த்துக்குவாங்க, நீங்கள் ஓரிட்டே பட வேணாம், அம்மாவை தான் யாராச்சும் ஒரு ஆள் பார்த்துக்கணும். பிகாஸ் ஷி ரியலி நீட் த அசிஸ்டன்ட் பிகாஸ் இட்ஸ் சம்திங் வெரி நியூ. ஒரு 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 மனிதனை வந்து உருவாக்கி பத்து எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சம்வன் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். அவங்க கொஞ்ச நேரம் பிரேக் சென்று வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ரியாலிட்டி என்ன நடந்துச்சு, அண்ட் ஹவு டிட் யூ ஃபீல் ப்ரிப்பேர்ட்? உங்களுக்கு ஓகே நீங்கள் நிறைய ரீசர்ச் பண்ணீங்க, யூ ஸ்டடி அலாட். டிட் யூ ஃபீல் ப்ரிப்பேர்ட் வென் யூ கேவ் பர்த் அண்ட் ஹவ் வாஸ் த ஹோல் ஜர்னி? ஓகே, நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது டெய்லி பேபி கிட்ட பேசுறது, பேபி கிட்ட சொல்றது. தென் ஐ ரிமைண்டட் மை செல்ஃப் as well, I need to breastfeed. Okay. And even my husband also always support me. Okay, breastfeed பண்ணு, okay, I have no issues as long our daughter gets the full nutrition, I'm happy. Okay. But baby பிறந்தோன்னே என்ன நடந்ததுன்னா, என்ன பேபி வந்து கொஞ்சம் கொடுக்கல, கொஞ்சம் மெடிக்கலி கொஞ்சம் அப்போ வந்து கோவிட்னால என்னோட பேபி வந்து கோவிட் பேபி. ஸோ அப்போ வந்து பேபி கிட்ட கொடுக்கல. கொஞ்சம் நேரம் எல்லாம் எக்ஸாம் எல்லாம் பண்ணிட்டு மறுநாள் தான் பேபி எங்ககிட்ட கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கக்குள்ளார வந்து எனக்கு வந்து பம்ப் பண்ண தெரியல. Because I told myself I wanted to direct latch, so I was waited. Yeah, so the expectation நீங்க செட் பண்ணது okay baby பிறந்தோனே அந்த நீங்க அந்த direct latch அந்த மாதிரி எல்லாமே. பட் அங்க கோவிட்னால வெரி அன்சர்டன் சிச்சுவேஷன்ல and wasn't prepared. The reality வந்து like we didn't know இப்படி ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கக்குள்ளார ஈவன் நான் படுத்துட்டு இருக்கும் போதே நான் நர்சஸ் கிட்ட கேட்டேன், என் பேபி என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுங்க, I wanted to direct lash with her because I scared later she forgot me. என்ன மறந்துடுவாங்க அப்படின்ற மைண்ட்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் அவருடைய ட்ரெயின் மை செல்ஃப் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ளார ஐம் நாட் ரெடி. ஐயோ இதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே சரி பரவாயில்ல கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஸோ ஐ ட்ரை டு பம் அ பிட். பட் பிகினிங் ரொம்ப வராது ஆக்சுவலி. ஓகே அப்போ சில வீக்கங்கள் இதெல்லாம் இருக்கும், நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ்லாம் இருக்கும். பட் ஐ ட்ரை டு அக்செப்ட் இட். ஓகே ஐ டோல்ட் மை செல்ஃப் பேக், ஓகே தினேஷ் வெயிட் பண்ணு, இதெல்லாம் நார்மல், நம்ம வெயிட் பண்ணி தென் வி ஒர்க் ஆன் இட். அது ஒரு ஃபேஸ் மாதிரி தான் எல்லாமே, இன்னொரு 1 day தானே வெயிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டுன்னு. பட் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, பேபி குடிப்பாங்க, ஓகே செட்டில் பண்ணிடலாம், பேபி குடிப்பாங்க, பேபிக்கு வயிறு நினச்சிடும் வச்சிருவோம். நீங்கள் நிறைய ரீசர்ச்சும் பண்ணியிருந்தீங்க, லைக் யூ நோ வாட் டு டூ லெஸ். ஸோ அது வந்து ஒரு ஈஸியான ஒரு ஃபீடிங் ஜேர்னியாக தான் இருக்கும்னு தான் தோணுச்சு. பட் பேபி கையில் வந்தோன்னு தான் தெரிஞ்சது, there is a lot of things you need to adjust yourself. I don't want to change my baby. I mean பேபியோட பிஹேவியரோ பேபியோட பேட்டர்னை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. I follow my baby's footstep. ஸோ அவங்களுக்கு எப்போல்லாம் பால் வேணுன்றாங்களோ அவங்க ஒரு மாதிரி சைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நமக்கு அதுலேருந்து தெரியும் அவங்களுக்கு பசிக்குது, அழுவுறாங்க. பட் நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்க வந்து ரொம்ப தூங்குவாங்க, படுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா, பேபி தூங்கிட்டே இருக்காங்க, பரவாயில்ல தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அம்மாக்கும் டயர்டாக இருப்பாங்க நினைப்பாவே. ஸோ மதர்ஸ் ஆல்சோ வில் திங்க் தட் ஓகே வி டேக் ரெஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. பட் என்னோட ரிசர்ச் படி என்னன்னா, எவ்ரி 2 hours you have to feed your baby. ஓகே. பட் என்னோட விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா, எவ்ரி 7 minutes பேபி பால் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி 7 minutes? Yeah. So we call it this as a cluster feeding சொல்லுவாங்க. Okay. So I came across about this term when I was doing some research and reading, but I didn't know that it would happen to you. ஆமா, எனக்கு இப்படி நடக்கும், இது இப்படி தான் இருக்கும்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒரு சில கட்டத்தில் வந்து பாப்பா வந்து ரொம்ப பால் கேட்க யூ ஜஸ்ட் இமேஜின் எவ்ரி 7 minutes யூ ஹேவ் டு கேரி யோர் பேபி புட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஒரு சைட் கிளியர், இந்த சைட் கொடுக்குறீங்க, மாற்றி கொடுக்குறீங்க. பட் வாட் ஹேப்பன் வாஸ் at one point I was so worried. எனக்கு என்சைட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. I was so stressed. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு எனக்கு. I came to A&E. I went to see A&E doctor in Siraman government hospital. போயிட்டேன் நான். அங்கே போய் நின்றுட்டு டாக்டர்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், ஐ ஃபீல் வெரி டயர்ட். என் பேபி எவ்ரி 7 minutes கேட்குறாங்க, இது என்ன தான் டாக்டர், ஐ எம் நாட் ரியலி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ், வாட் இஸ் கோயிங் ஆன், இஸ் ஷி ஹேவிங் எனி மெடிக்கல் கண்டிஷன் or that's why she is like asking this or what. அப்போ டாக்டர் என்ன பண்ணாங்க, அங்கே அப்சர்வ் பண்ணாங்க என்னைய ஒரு 2 hours உட்கார வச்சு டைமிங்கெல்லாம் வச்சு என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி ஷி டிட் தட். 7 minutes 7 minutes கேட்குறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு
another thing I want to tell you, if you are really a breastfeeding mother, everybody will support you. The hospital team will support you. That's one of the benefit where Yes, actually yeah, I really experienced this throughout my breastfeeding journey. So அங்கேருந்து அந்த ஹெச்ஓடிலாம் வந்துட்டு they tap on me, then they told me this is a nature process, okay, your girl is helping you to increase your supply. ஸோ ஒரு திங் என்னதுன்னா எவ்வளோக்கு நம்ம பேபியை லேஷ் பண்ணுறோமோ அவளுக்கு அந்த சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹார்மோன் வந்து சிக்னல் கொடுக்கும் பிரெயினுக்கு, அதாவது யோர் பேபி நீட் your milk now. Okay. You need to produce now. Wow. So every time when you let your baby to latch, the hormone will make the work and you will have more milk. So அப்படிதான் அந்த மில்க் வந்துக்கிட்டே இருக்கும். Okay. So it's not, அதனால தான் வந்து நான் எப்போதுமே என்கரேஜ் பண்ணுவேன், அட்வைஸ் பண்ணுவேன் என்னோட சுற்றி உள்ளவங்களுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் 2 months 3 months டோன்ட் ஸ்டார்ட் பம்ப். லெட் இட் ரெகுலர் ஃபர்ஸ்ட். அவங்களோட அந்த பேட்டர்னை போது நம்ம படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எப்போ பசிக்குது. Because one thing you have to understand, when I was pregnant, I really study about baby's body structure. ஒரு பேபிக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மில்க் தேவைப்படும். இது எதுக்காக நான் படித்தேன்னா என்னோட என்சைட்டியை நான் குறைக்கிறதுக்காக. அதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் லைக் என் பேபிக்கு பால் பத்தல. யூ ஹேவ் ஹர்ட் திஸ் மெனி டைம்ஸ். எல்லா பேரண்ட்ஸும் நம்மளோட அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க பால் பத்தாது. ஆமாம், அந்த சின்ன ஒரு கொஞ்சம் தான் வரும் பால் பத்தாது அப்படின்னு. பட் ஆக்சுவலி அந்த நேஷ்னல் லக்டேஷன் கான்ஃபரன்ஸ் நானும் போகும்போது தான் ஆக்சுவலி ஐ சா இந்த எக்ஸிபிஷன். அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த 2 weeks அவங்களோட வயிறு எப்படி ஃபர்ஸ்ட் 1 week எப்படி இருக்கும், அப்புறம் ஒரு 7 weeksல எப்படி இருக்கும், இட் கிராஜுவலி இன்க்ரீசஸ். ஸோ நம்மளுக்கு என்ன மேபி நடக்கும்னா அந்த மொத குறவா வரதை பார்த்து we will be very sad, என்னோட பால் இவ்வளோதான் வருது அப்படின்னுட்டு. ஸோ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து ஏறக்குறைய வந்து ஒரு சேரி பழம் சைஸ் தான் இருக்கும் அவங்களோட தமி வந்து. ஸோ அப்போ அந்த ஒரு சேரி பழம் சைஸ் இருக்கிற தமிக்கு நீங்கள் போய் ஒரு 3 ounce 4 ounce பாலை கலக்கி குடிக்க வச்சிங்கன்னா என்ன ஆகும் அந்த தமி? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், நமக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம டைரக்ட் லேஷ் பண்ணக்குள்ளார நம்ம பாடி கரெக்டாக ஸ்டிமுலேட் பண்ணி கரெக்டாக ரெகுலேட் பண்ணி கரெக்டான அமௌண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ வி டோன்ட் ஓவர் ஃபீட் த பேபி ஆல்சோ. டெஃபினெட்லி, யா. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் when you are direct latching, you will know, you wouldn't know how much the baby is drinking the milk, but you know when the baby want the milk. அதுதான் அங்கே கதை. ஸோ இப்போ ஃபார்மல் மில்க் நம்ம கொடுத்தோம்னா நம்ம டைம் வச்சுக்கிட்டு நம்ம போய் அவங்க அழுறப்பெல்லாம் பால் கொடுத்துட்ருப்போம். பட் நமக்கு தெரியாது அவங்க உண்மையிலே பசிக்க அழுகுறாங்களா இல்லை தே ஹேவ் டம்மி டிஸ்கம்ஃபர்ட்டா, we don't know. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், பால் கலக்கி கொடுத்துருவோம். ஸோ அதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேஷ் பண்ணும்போது இது ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட் என்னதுன்னா அவங்களுக்கு பசிக்கும் போது தான் நீங்கள் பால் கொடுக்குறீங்க. ஸோ த பாடி சிஸ்டம் இஸ் ரியலி ஒர்க் நேச்சுரலி. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து வெளியே படித்தனால ஸோ ஐ வாஸ் லைக் அ பிட் ப்ரிப்பேர்ட். ஓகே, ஐ டிடன்ட் worry much about ஓகே என் பிள்ளைக்கு பால் பத்தல. யாராச்சும் வந்து சொன்னாலும் நான் சொல்லுவேன் இல்லை அவங்களுக்கு பத்துது. அவங்க டிடன்ட் க்ரை. தியர் இன்புட் அவுட்புட் ஓகேவா இருந்தால் போதும். அதாவது அவுட்புட்றது வந்து அவங்களோட என்ன சொல்லுவாங்க மோஷனும் அவங்களோட யூரினும் கரெக்டாக வெளியாகுதுன்னா தட்ஸ் மீன்ஸ் இஸ் சஃபிஷியன்ட் இனஃப் ஃபார் தெம். அங்கே ஒரு கல்குலேஷன்லாம் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம பேபி பிறந்தோடனே டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி அவங்க வந்து மோஷன் போடும், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி டயப்பர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு கேட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே பேபி இஸ் நார்மல்ன்றவாங்க. ஸோ நம்ம worried பட வேணாம் அந்த இடத்துல வந்து. ஸோ ஒன் ஆஃப் த என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 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 மேஜிக் சொல்லலாம். இதெல்லாம் நேச்சுரல் ப்ராசஸ், யூ கான்ட் சேஞ்ச் எனி திங். ஸோ அதனால தான் நான் எப்போ சொல்லுவேன் டோன்ட் பேனிக், பயப்படாதீங்க பால் இல்லைன்ட்டுன்னு, உங்கள் பிள்ளைக்கு தெரிய எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இருந்தீங்கன்னா யூ வில் won't be feel demotivated or you won't go for alternative. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சுரல் ப்ராசஸ், ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங் இது எப்படி ஒர்க் பண்ணுது and knowing that trust the body, like you said, trust the body, trust the baby. இப்போ நீங்கள் நிறையா ரீசர்ச் பண்ணியிருக்கீங்க, யூ ஹவ் ரெட் அ லாட். ஐம் ஷூர் இட்ஸ் வெரி ஈஸி நவடேஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண. இன்ஃபேக்ட் லைக் பாட்காஸ்ட் ஆல்சோ இப்போ நிறைய பேர் டூயிங் பாட்காஸ்ட் ஆன் பிரஸ்ட் ஃபீடிங், டாக்டர்ஸ் ஆர் ஷேரிங், லக்டேஷன் கன்சல்டன்ட் ஷேரிங். இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் படிக்கும் போது ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங் உங்களுக்கு வந்துச்சா? பிகாஸ் சம்டைம்ஸ் சம் மாம்ஸ் மே ஹேவ் இது என்ன இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஹவ் am I going to like manage this? அது லைட்டாக ஒரு ஃபியர் வந்துடும். How did you navigate this informations and நீங்கள் எப்படி ஸ்டேட் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க without getting overwhelmed, or did you get overwhelmed? ஓகே, at one point நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் யூ சே நமக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது,
ஃபேஸ்புக் பதாவது டிக்டாக் வேறு இப்போ நல்ல பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இஸ் ரியலி லாட் நமக்கு கேட்டிங்கன்னா. ஸோ நான் வந்து எப்படி அதை வந்து நேவிகேட் பண்ணேன்னா, அதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் லைக் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆகாமல் நிறைய இன்ஃபர்மேஷனாக இருக்க நம்ம ரொம்ப படிக்க 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 அது வில் கிரியேட் லாட் ஆஃப் கொஷன் இன் அஸ். ஸோ டு அவாய்ட் திஸ் வாட் ஐ டிட் வாஸ் ஐ டிசைடட் வாட் ஐ வாண்ட். ஓகே, ஐ நோ வாட் ஐ வாண்ட். அதை மட்டும் என்ன எனக்கு வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தென் ஐ கோ சர்ச் ஃபார் இட். ஓகே, நான் வந்து எல்லாத்தையும் படிக்கக்குள்ளாரே சரி நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுலாம் கிடையாது. ஐ ஜஸ்ட் ஃபாலோ தோஸ் ஹூ ஆர் ரியலி ரிலேட்டட் அண்ட் ஐ ஜஸ்ட் ஃபாலோ அ ஃபியூ பீப்புள். ஐ டோன்ட் ஃபாலோ லைக் ஒரு 10 டாக்டர்ஸ் இருக்காங்க, 10 டாக்டர்ஸ் 10 லாக்டேஷன் கன்சல்டன்ட் நான் ஃபாலோ பண்ண கிடையாது. ஐ ஒன்லி ஃபாலோ 2 லாக்டேஷன் கன்சல்டன்ட் பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு வேலிடேட் த இன்ஃபர்மேஷன் correct or not. ஓகே, because we know already they are the professional aggregated consultant, but just wanted to ensure that both are giving the same information. And அங்கேருந்து சில different perspectives கூட இருக்கும். correct. ஸோ அங்கேருந்து எனக்குன்னு ஒரு நோட் நான் வச்சுக்குவேன். ஸோ அதில் நான் எழுதி வச்சுக்குவேன். ஓகே, பிகாஸ் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி. ஸோ ஐ ஜோட் டவுன் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஓகே, இது 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 ஓகே எழுதி வச்சுக்காச்சு. ஓகே, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான், அதாவது சோஷியல் மீடியா மூலமாக தான் இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி லெக்டேஷன் கன்சல்டன்ட்லாம் ஃபாலோ பண்ணி தான் நானும் கற்றுக்கிட்டேன். அப்போ கற்றுக்கிட்டக்குள்ளார வந்து ஓகே, அப்போ வந்து நமக்கு புரியாது சரியா ஏன் சப்ளை டிமாண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதை தியோரிக்கலி வந்து நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டோம். அப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்குள்ளார நமக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் டெல் don't go for multiple platforms to gain the information. Try select few that you feel very comfortable and you feel is a very reliable source. Okay, then you go for it and then do some journal reading. Yeah, I did a lot this. இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கீழெல்லாம் போனீங்கன்னா சில ஜேர்னல்ஸ்லாம் நிறையா இருக்கும். ONG ஸ்பெஷலிஸ்ட் இவங்களாம் நிறைய ஜேர்னல்ஸ்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆமாம், ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர் போய் படிங்க. ஸோ ஐ ரீட் அ லாட் ஆஃப் ஜேர்னல்ஸ், ரிசர்ச் பேப்பர்லாம் நிறைய படித்தேன். ஸோ வென் யூ நோ வாட் யூ வாண்ட், இட் won't overwhelm you. Keep the options where you seek the information very reliable and limited. அப்புறம் research papers. Yes, நிறைய research papers because it is validated and come from the right source. Correct, yeah. And ஒரு new mom, இப்போ நீங்களும் ஒரு நீங்கள் சொன்னீங்களே வேற நியூ மாம். ஃபார் அ நியூ மாம் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் ஷால் வி பிகின் ஃபர்ஸ்ட்? எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? வாட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் அஸ் டு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ப்ரிப்பேர் அவர் செல்ஃப் ஃபார் திஸ் ஜர்னி நம்மக்கிட்டேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் வி ஹேவ் டு பி டிசிப்ளின். நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். பி சீரியஸ் ஆன் வாட் யூ ஆர் டூயிங். அதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, ப்ரெக்னென்சியை வந்து சர்வசாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஓகே ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், அந்த ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறத விட அதை சீரியஸாக எடுத்து அதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் 1 by 1 நம்ம செய்யணும். ஏன்னா டெலிவரி பண்ண பிறகு நமக்கு ப்ரெக்னென்சியில் இருந்த ஜேர்னியில் இருந்த எனர்ஜியும் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு ஹை எனர்ஜி இருக்காது நார்மலாகவே. எனக்கு இல்லை, பிகாஸ் ஐ வாஸ் அ பிட் டவுன் ஆல்சோ. பிகாஸ் நமக்கு பாடி டயர்டாக இருக்கும். வி வென்ட் த்ரூ சம் பெயின்ஸ், தென் நமக்கு பாடியில் ஸ்டிச்சஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு லைஃப் வந்து 360 டிகிரி டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். பழையபடியே இருக்காது. யூ கான் வாக் ஃபாஸ்டர், யூ கான் கோ மோஷன் லைக் ஹவ் யூ யூஸ் டு பி பிஃபோர். ஓகே, ஸோ எல்லாமே மாறும், பாடி ஹார்மோன்ஸ் மாறும், எல்லாமே மாறிடும் உங்களுக்கு. அப்படின்னு இருக்கக்குள்ளார வந்து ட்ரை டு பி டிசிப்ளின் அண்ட் என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு என்ன வேணுன்றதை கிளியராக இருந்துக்கோங்க. லைக் ஐ சே நிறைய விஷயங்களை போட்டு மண்டையில் போட்டு அழட்டிக்காதீங்க. ரொம்ப அழட்டிக்கிட்டோம்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸ்ட்ரெஸ், ஃபியர், anxiety இதெல்லாம் வரும். ஸோ அந்த ஜேர்னியை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு உங்ககிட்ட வந்து அந்த எனர்ஜி இருக்காது. ஓகே, ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு கேட்கக்குள்ளார வந்து டெஃபினட்டாக ப்ரெக்னென்சி ஜேர்னிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. பட் அது கரெக்டாக கொண்டு போகணுன்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். கரெக்டான டைமுக்கு கரெக்டான சாப்பாடு நல்லா சாப்பிடணும். ஸோ நம்மளோட we need to understand our body. Yes.
அந்த ஃபுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்ரிஷன்ஸ். இந்த ஃபுட்ன்றது வந்து ஐம் நாட் டெல்லிங் தட் ஆஃப்டர் டெலிவரி தான் நீங்கள் வந்து ஃபுட்டை பற்றி என்ன சொல்லுவாங்க, ஃபுட்டை பற்றி ஃபோக்கஸ் பண்ணணும்னு இல்லை. த மூமெண்ட் யூ நோ தட் யூ ஆர் ப்ரெக்னென்ட், even during the trying to conceive phase. correct, yeah. Try to conceive phase, you have to be alert on, you have to be mindful on what you are eating. Yes, it's very very important. That's a mindful pregnancy. Yes, we definitely, started yes. with that. It's so important to be mindful, to understand our body, Correct. how the pregnancy works, how the baby அவங்களோட எப்படி மெக்கானிசம் ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரக்குள்ளார, எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரக்குள்ளார என்ன நடக்கும்னா, யூ வில் ஹேவ் த கான்ஃபிடென்ஸ். எஸ். இதில் ரொம்ப முக்கியமானதே என்னன்னா, இந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னிலையும் சரி, இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியும் சரி, அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, மனம் பலமாக இருக்கணும். ஆமாம், தைரியம். தைரியம். ஏன்னா நம்ம அந்த மூமெண்ட்டை கோ த்ரூ பண்ணக்குள்ளார நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம மனசு தான் நம்ம கூட இருக்கும் அந்த இடத்துல. எனக்கு தெரியல, பிகாஸ் நான் போகக்குள்ளார ஐ வாஸ் அலோன் பிகாஸ் இட்ஸ் அ கோவிட் டைம். ஓகே. ஸோ சிச்சுவேஷனலி அது அமைஞ்சிருச்சு. யா. Now we have someone very important here. அவங்க கொஞ்ச நேரம் பிரேக் சென்று வந்திருக்காங்க. So before we resume this podcast, we going to invite very beautiful and cute papa Hedvika. Say hello to the viewers. Come. Hello. Hi. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் தாய்மை. வணக்கம் தாய்மை. எப்படி இருக்கீங்க? ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லணும். நல்லா இருக்கேன். நல்லா எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அவங்க இப்போ தான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ரீஃப்ரெஷ்ட் ஆகி வந்திருக்காங்க. And so happy to have this is the very beautiful cute baby girl of Dineshwary. And அவங்க தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் breastfeeding, extended breastfeedingல வந்து important mother daughter duo. So she has been very instrumental in this. இன்னைக்கு நம்ம இந்த பாட்காஸ்ட் பார்க்குறோன்னா அதுக்கு முக்கியமாக இவங்க 2 பேரும் தான் காரணம். So thank you Hedvika. Can we continue? Thank you. Continue பண்ணலாமா? Can we continue? ஸோ அதாவது இந்த மாதிரி நம்ம மனம் தைரியமாக இருந்தோம்னா நமக்கு என்ன வேணுன்றதை வந்து நம்ம கிளியராக இருப்போம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராக்ரஸில் நம்ம தாராளமாக இறங்கிடுவோம், எந்த ஒரு ஃபியர்ஸும் இல்லாமல். வி நோ தட் வாட் வி வாண்ட். ஸோ அப்போ அந்த குறிக்கோள் தெளிவாக இருக்கிறனால வி வில் மூவ் கரெக்டாக, அந்த ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. யா. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டிசிப்ளின். யூ நோ வாட் யூ வாண்ட், பி வெரி மைண்ட்ஃபுல், வெரி கான்ஷியஸ். அந்த உங்களுக்கு உங்கள் ப்ரெக்னென்சி எப்படி வேணும், உங்கள் சைல்டு எப்படி வேணும், உங்கள் பேரண்டிங் எப்படி இருக்கணும், இதெல்லாம் மைண்ட்ஃபுல்லி நீங்கள் டிசைட் பண்ணணும். அண்ட் பி டிசிப்ளின் டு பி வெரி கன்சிஸ்டன்ட் அபவுட் திஸ். நம்ம கோல் அதை ஞாபகம் வச்சுக்கணும். 2வது அண்டர்ஸ்டாண்டிங். படிக்கணும், ரீசர்ச் பண்ணணும். வி அண்டர்ஸ்டாண்ட் அவர் பாடி, அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் பேபி அவங்களோட வளரும் போது லேபர் பண்ணிட்டு எப்படி இருக்கணும், உங்களோட மில்க் எப்படி இருக்கணும்னு இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய ரீசர்ச்சும் பண்ணீங்க. அண்ட் டிட் யூ கோ டு எனி லக்டேஷன் கன்சல்டன்ஸ் கிளாஸஸ் இதெல்லாம் நீங்கள் போயிருந்தீங்களா? ஓகே, டெஃபினட்டாக இதை பற்றி சொல்லணும். நான் வந்து கேகேயில் ஃபுல்லாக என்னோடய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளினிக் சியாத்தனில் தான் இருந்தது. ஸோ கிளினிக் சியாத்தனில் நான் போன இடத்துல வந்து அந்த பிரான்ச்சில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இருந்ததுன்னா, தே ரியலி ட்ரெயின் மீ வெல். ஓகே. whenever I have a questions, they every time when I go for an appointment அவங்க என்னை கேட்பாங்க, you have any questions? Okay, because they will check on us, நம்மளோட மூவ்மெண்ட், நம்மளோட என்ன சொல்லுவாங்க, நம்மளோட பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, எல்லாமே அவங்க கேட்பாங்க. நம்ம வந்து அவங்ககிட்ட எதுவும் ஹைட் பண்ணக்கூடாது. Try to be transparent to them. Okay. So they know where to help us. You. Okay. So I used to share everything with them and they will tell me எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்கு, ஏன் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது. Because we are new mother. நம்ம எவ்வளோதான் படிப்போம், எவ்வளோதான் ரிசர்ச் பேப்பர் அது இதுன்னு படித்தாலும் நமக்குள்ளே நடக்கிற அந்த சேஞ்சஸை வந்து நம்ம இப்போ சொல்லும் போது தான் சில விஷயங்கள் நமக்கு தெரியும், ப்ராப்பராக நமக்கு இன்னும் தெரிய வரும். ஸோ நான் இன்னொன்று என்னென்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக ஆன சமயம் வந்து கோவிட். எஸ். ஸோ ஐ கான் அட்டெண்ட் எனி ஃபிசிக்கல் கிளாஸஸ், ப்ரீநேட்டல் கிளாஸஸ்லாம் நிறைய ஆன்லைன் மூலமாக நிறைய இருந்தது. பட் பிகாஸ் இட்ஸ் அ கோவிட், ஸோ தே ஆர்கனைஸ் இந்த virtual form.
ஸோ அப்போ வந்து நெவர் மைண்ட் வி ஆர் ஸ்டில் கோயிங் டு கேகே, தே ஆர் ஸ்டில் ஹெல்ப்ஃபுல், என்னத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது. பிகாஸ் ஐ ஃபைண்ட் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஓகே. ஸோ அப்போ ப்ரெக்னென்சி ஜேர்னியில் வந்து அந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் ஃப்ரம் த நர்சஸ் இன் கேகே. இதை எல்லாம் முடிச்சுட்டு டெலிவர் பண்ணிட்டு வந்தோன்னே ஐ ஹேட் சம் டிஃபிகல்ட்டி. அதாவது இன் டர்ம் ஆஃப் லைக் பொசிஷன். ஓகே. இதெல்லாம் வந்து நமக்கு அவங்க வருவாங்க, நமக்கு நர்சஸ் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஃபியூ டைம்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்போங்க. பட் இட்ஸ் நாட் ரியலி, நான் வந்து அந்த இதுக்குள்ளே போகலை. ஐ நாட் ரியலி அண்டர்ஸ்டுட் வெல் அபவுட் த, பிகாஸ் அவங்க நான் தான் சொல்லலை, அவங்க 7 மினிட்ஸ்க்கு ஒரு கலர் கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்போ டாக்டர் சொன்னாங்க இட்ஸ் அ ரெகுலர் ப்ராசஸ், இட்ஸ் அ நார்மல் ப்ராசஸ். தென் வாட் ஐ டிட் வாஸ் ஐ சைன் அப் ஃபார் ஒன் prenatal class, online class. Okay, she really trained me very well. Okay, so it's like a one-to-one, very personalized. Okay. I won't say everybody have to go. Okay, but if you are financially, if you are well and you find it that it's worth to spend, okay, அது worth to spend na நீங்க feel பண்ணீங்கன்னா just go for it. Okay, it's a very என்ன கேட்டிங்கன்னா it will be very helpful for you. Yes, because நானும் ஹஸ்பண்டும் ஒன்றா தான் உட்காந்துருந்தோம். they talk to us. அவங்க டீச்சர் வந்து டாக் பண்ணுவாங்க. நம்ம அந்த consultant வந்து they will ask a lot of questions. Okay, when they throw the question, you know where's your difficulties, the challenges, நீங்க அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களாலயும் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஓகே இந்த கப்பல் வந்து இதுதான் அவங்களோட சேலஞ்சா இருக்கு அப்படினுட்டு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, when you are taking a step to find out the solution, அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. because you are willing to do, you are willing to breastfeed. ஸோ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணி ஒருத்தவங்களை தேடி போகிறோம்னா, அது பிரஸ்ட் ஃபீடிங் சம்மந்தமாக இருக்குதுன்னா டெஃபினட்டாக த பர்சன் வில் ரெஸ்பெக்ட் அஸ். தே வில் ட்ரை டு ஹெல்ப் அஸ் as much as we can. Yeah, அவங்க மேக்ஸிமமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் வேறிட்டே பட வேணாம். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். பிகாஸ் when I go for KK, the people there are so kind, they help me a lot. And when I attended the prenatal, even after few days she contacted me and she asked me, ensure that I'm okay, whether I'm comfortable or not, whether now I'm very clear on what the position and also postures, the milk composition, okay, everything okay or not. She asked me whether my baby is comfortable with me or not. It was perfectly worth than நான் சொல்லுவேன். Okay, because ஒருவேளை எனக்கு அதெல்லாம் கிளியரா இல்லைன்னா I would have stopped and maybe I go for the alternative போனாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண தான் போகிறோம். but she figured out this problem and she solved it for me. so அந்த மாதிரி பார்க்கக்குள்ளார வந்து you manage to solve your problem and you are happy. so அதுதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். you happy, நம்ம ஹாப்பியாக இருந்தோம்னா, எஸ்பெஷலி மதர் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா பேபி கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ என்றைக்குமே வந்து நீங்கள் இன்னொன்றும் பார்த்துருப்பீங்க, நார்மலாக டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா எல்லாரும் பேபியாக தான் போய் பார்ப்பாங்க. ஆமாம், இதுதான் ஆரம்பத்துலேருந்து ஹோல் அன்மியூட் வித் தாய்மை ஆல்சோ ஸ்டார்டட் லைக் தட். எல்லாரும் வந்து பேபி எப்படி இருக்குது, பேபி இப்படி இருக்குது, பேபி அந்த நேமிங் செரமனி கூட அம்மா இப்படி இருக்காங்க, அவங்க டெலிவரி முடிச்சுட்டு வந்தாங்களா, நல்லா இருக்காங்களா, ரிகவர் பண்ணிட்டாங்களா, திஸ் ஆர் த லெஸ் அட்டென்ஷன்ஸ் ஆன் த மதர். ஸோ எஸ், ஸோ நான் ஈவன் எனக்கும் அதே மாதிரி தான். when I delivered my girl, எல்லாரும் வந்து பேபியை தான் ரொம்ப பார்ப்பாங்க. பேபிக்கு தான் வந்து அவ்வளோ 101% கவனம் வந்து பேபிக்கு தான் போகும். அந்த ஃபோக்கஸ் வந்து அம்மா கிட்ட வர ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் எப்போதுமே. மேபி தட் இஸ் அ ப்ராக்டிஸ் பை ஜெனரேஷன் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தனால அப்படி ஆனிச்சா என்னன்னு தெரியாது. பட் என்ன கேட்டிங்கன்னா பேபி அம்மா பார்த்துக்குவாங்க, நீங்கள் ஓரிட்டே பட வேணாம், அம்மாவை தான் யாராச்சும் பார்த்துக்கணும். பிகாஸ் ஷி ரியலி நீட் த அசிஸ்டன்ட், பிகாஸ் இட்ஸ் சம்திங் வெரி நியூ. ஒரு 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 மனிதனை வந்து உருவாக்கி பத்து எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு செக்யூரிட்டி, பேபிக்கு செக்யூரிட்டி அம்மா கொடுத்துருவாங்க எப்படி இருந்தாலும், ஓகேவா. ஆனால் அந்த அம்மாவுக்கு யார் செக்யூரிட்டி கொடுப்பாங்க? பிகாஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன் த பாடி அண்ட் ஆல்சோ மைண்ட், யோர் ஹார்மோன்ஸ், நிறைய விஷயம் நடக்குதுல்ல. டெஃபினட்டாக இந்த எல்லா விஷயமும் வந்து அந்த மில்க் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் சொல்கிறேன்.
ஸோ அம்மாவை எவ்வளோக்கு ஹாப்பியாக வச்சுருக்கீங்களோ அந்த ஹாப்பி ஹார்மோன் நல்லா வேலை செஞ்சு நல்ல ப்ரொடக்ஷனை கொடுக்கும். அம்மா ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா சப்ளை கண்டிப்பாக குறையும். ஸோ அம்மா ஹாப்பியாக இருந்தாங்கன்னா சப்ளை வந்து மெயின்டைனாக இருக்கும். ஸோ all these are really important thing to pay attention to the mother. Yeah. For a new mother, just to recap, we always first must start with mindfulness and consciously choosing what you exactly want in your pregnancy journey and trying to conceive journey. அது ஒன்று. ரெண்டாவது, ரீசர்ச், நிறைய ரீசர்ச் பண்ணுங்கள். ஆனால் ஓவர்வெல்ம் ஆகாதீங்க. நோ வாட் யூ வாண்ட் அண்ட் யூ ஜஸ்ட் செலக்ட் யோர் ரிசோர்ஸஸ், எந்த ரிசோர்ஸஸ்லேருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னு. அண்ட் வி ஹேவ் ஹெல்ப்ஃபுல் ஹேண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸில் கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ஃபைனான்ஷியலி யூ திங்க் யூ கேன் allocate ஃபார் இட், இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட் டு கோ ஃபார் லக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ். 1-to-1 இது ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்கும். அண்ட் உங்களோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னிக்கும் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஒரு பாயிண்டில் டிட் யூ ஃபீல் த பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வாஸ் எஃபர்ட்லெஸ் ஃபார் யூ? அது ஒரு ஈஸ் இருந்துச்சா ஒரு கட்டத்தில், ஏதாவது ஒரு பாயிண்டில்? எஃபர்ட்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது கிளிக் பண்ணிச்சா? லைக் ஓகே இட்ஸ் கிளிக்ட் அப்படின்ட்டு. ஓ வாஸ் இட் அ கிராஜுவலாக அது நடந்த ஒரு விஷயமா? ஐ ஃபெல்ட் தட் இது கண்டினியூ பண்ணிட்டு போகணும் அப்படி தான் தோணுச்சு. ஒரு கட்டமும் வந்து ஐ டிடன்ட் ஃபீல் லைக் கிவிங் அப். ஓகே. பிகாஸ் அந்த ஒரு பழம் இருக்குன்னா அந்த ஃப்ரூட்டை நம்ம குடிச்சு பார்க்கும்போது அந்த ஃப்ரூட் எவ்வளோ, அந்த ஜூஸ் எவ்வளோ ருசியாக இருக்குது. ஸோ அதை நான் உணர்ந்தேன். பாப்பாவோட வளர்ச்சிலையும் சரி, அவங்களோட சந்தோஷத்துலேயும், அவங்க சந்தோஷமாக இருக்கும் போதெல்லாம் நான் அதை உணர்ந்தேன். ஸோ இந்த சந்தோஷம், நமக்கு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பார்த்தோமா அந்த சந்தோஷம் இருந்துகிட்டே இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல. பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி ஐ ஓன்ட் சே இஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, கஷ்டமே இல்லாத ஒரு ஜேர்னி நான் சொல்லவே மாட்டேன். கஷ்டம் இருக்கும் தான். பிகாஸ் யூ ஆர் யூசிங் அ லாட் ஆஃப் எனர்ஜி, யோர் டைம், அண்ட் யூ ஆர் இன்வெஸ்டிங் அ லாட் ஆஃப் யோர் இமோஷன். அதில் அவ்வளோ விஷயங்களை நீங்கள் போடுறீங்க. அந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற நேரத்தை நீங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு போகலாம். பட் why you are allocating so much of time to make things accept பண்ணி பேபிக்காக நீங்கள் அதை ஏன் கொடுக்குறீங்க? பிகாஸ் in the end of the day you want to see your baby happy, healthy. ஸோ அதை நான் உணர்ந்தனால ஐ டிடன்ட் ஃபீல் அந்த மாதிரி ஏதோ கிளிக் பண்ணல. பட் இட் வாஸ் மோட்டிவேட்டிங் மீ. இது அது ஈஸினோ ஒரு கட்டம் ஈஸி வந்துருச்சு அப்படின்னும் சொல்ல முடியாது. இட் கிராஜுவலி தேர் வாஸ் a lot of challenges but you kept going. So that actually அதுதான் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு வியூ. சில நேரம் வந்து மதர்ஸ்க்கு மேபி கொஞ்சம் டிமோட்டிவேட்டடாக இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஈஸியாக வந்துடுது, இட் கிளிக் them, பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி. வி ஈவன் ஹர்ட் இட் ஃப்ரம் Dineshwary that இது வந்து ஒரு கிராஜுவலான ப்ராசஸ். தேர் வில் பி சேலஞ்சஸ், இட் வில் பி பெயின்ஃபுல், பட் அலாங் த வே there's something that motivates and keep you going. Definitely. And உங்களோட லேபர் வந்து ரொம்ப ஒரு அன்சர்டனான லைக் கோவிட் அந்த மாதிரி நடந்துச்சு. அண்ட் அதில் வந்து சம்டைம்ஸ் இப்போ இப்போ பேபியை வந்து பிறந்தோடனே அவங்க வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அன்சர்டனான சிச்சுவேஷன்ஸில் ஒரு மாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம்னா ஓகே. நான் என்னோடய கேஸில் என்ன ஆனிச்சுன்னா ஐ வாஸ் மென்டலி ப்ரிப்பேர் லேஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்கிட்ட பேபி வராத போது ஐ ஃபெல்ட் அ பிட் டவுன் ஆனிச்சு எனக்கு. ஸோ வாட் ஐ வுட் சே ஹியர், நான் என்ன இங்கே சொல்ல விரும்புகிறேன்னா, ரொம்ப ஹைலியும் இதாக இருக்காதீங்க. மேக் யுவர் செல்ஃப் ஃப்ளெக்சிபிள். பி ப்ரிப்பேர்ட் பண்ணி பி ப்ரிப்பேர். ஓகே, எது நடந்தாலும் பரவாயில்ல, எஸ் லாங் என் பேபி சேஃபாக இருக்கணும். அங்கே அந்த ஒரு தருணத்தில் நம்ம அதை தான் யோசிப்போம். நம்ம குழந்தை சேஃபாக இருந்தால் நமக்கு போதும், நமக்கு அதுதான் முக்கியம். இன்னொன்று, நான் ஹெல்த்தியாக இருக்கணும். To provide for the baby. Yeah, to provide for the baby I must healthy. என்னோட ஹெல்த் கண்டிஷன், என்னோட என்ன சொல்லுவாங்க, என்னோட மென்டல் முதற்கொண்டு என்னோட மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ளார வந்து ஐ திங்க் தட் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இல்லாமல், அதாவது இப்படிதான் இருக்கும். ஓகே, I know then any situation okay I can go for it. Just like how we really sometimes truly want ஒரு normal delivery. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நல்ல சில பேர் சிசேரியன் போயிடுவாங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
மதர்ஸ் வந்து ரொம்ப பேர் வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் ஆஃப் டாபிக் போகிறோம். Okay, never mind. பட் இட்ஸ் ஆல் ரிலேட்டட். Yes. இட்ஸ் ஆல் ரிலேட்டட். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயோ நான் நார்மல் டெலிவரி பண்ணல, என்னை சுற்றி உள்ளவங்களாம் என்ன நினைக்க போகிறாங்க என்னைய அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. ஐயோ நான் சிசரியனா ஆச்சே, என்னை என்ன நினைப்பாங்க, ஐ எம் நாட். சில பேர் நீங்கள் பார்ப்பீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பட் தே கோ ஃபார் சிசரியன். பட் வி வுடன்ட் நோ அங்கே என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. Only doctors and அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் what is the best for the mother and child. So we have to go we with have that. to accept it. So அந்த மாதிரி இருக்கக்குள்ளார don't be panic or don't stress yourself, because நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக பாதிக்கப்படும். Okay. So you have to be like accept பண்ணிக்கோங்க, இந்த நேரத்தில் இதுதான் நடந்திருக்கு, so I accept it, I will take some time, then I will move. ஸோ அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். ஸோ என்றைக்குமே வந்து ஓவராகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் ஒரு மிடில் வச்சுக்கோங்க. பாசிட்டிவாகவும் இருக்கணும், பட் ஓவர் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. அண்ட் டோன்ட் பி ஸோ என்னது லைக் நெகட்டிவ் அபவுட் இட். ஆல்சோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங். பிகாஸ் இது வந்து நம்ம கையில் கிடையாது, இது எல்லாமே வந்து அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ யூ ஹேவ் டு பி ரெடி டு ஃபேஸ் எனிதிங், அண்ட் யூ நீட் டு நோ ஹவு டு மூவ் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் டு another ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஒரு ஃபேஸ்க்கு நம்ம போகிறோம்னா நம்ம சொன்ன மாதிரி தான் we have to be clear. Yes. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அன்சர்டனான ஒரு சிச்சுவேஷன்ஸில் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. பி ஸ்டாண்ட் பை ஃபார் எனிதிங். குழந்தை பிறந்து ஓகே ஒரு சிச்சுவேஷன் ஏ சிச்சுவேஷன் பி வச்சுக்கலாம். லைக் ஓகே குழந்தை பிறந்து எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா யூ டைரக்ட் லேட்ச் அண்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். பட் இஃப் தேர்ஸ் அ சர்டன் திங், இப்போ சம்டைம்ஸ் அந்த ஜவுண்டீஸ்னு சொல்லுவாங்களே, பேபி ஒரு செப்பரேட்டான ஒரு இதில் இருக்கும்போது, ஏன்னா நம்மளுக்கு நெவர் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், பட் வி ஹோப் அண்ட் ப்ரே ஃபார் த பெஸ்ட். பட் பி ப்ரிப்பேர்ட், ஸ்டாண்ட் பை அண்ட் டோன்ட் ஃபீல் டிமோட்டிவேட்டட். எது நடந்தாலும் மனசை வந்து அந்த தளர என்ன சொல்யூஷன் பார்ப்போம், அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பெஸ்டா பண்ண முடியும் for the child and also for the mother. நீங்க இன்னொன்னு பார்த்திருப்பீங்க, நிறைய பிரீத்தம் பேபி இருக்காங்க. ஆமா, எஸ், நிறைய பிரீத்தம் பேபி வராங்க. சோ அம்மா கிட்ட இருந்து பேபி லைக் about 3 weeks எஸ் பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ அம்மா need to pump. எஸ், அம்மா அதாவது நம்ம சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் வந்து அன்சர்டன், நமக்கு தெரியாது. சம்டைம் வந்து 8 monthsல பேபி டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ அம்மா ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் டு பம்ப் த மில்க் அவுட். ஸோ நீங்கள் சொல்ல முடியாது, ஐயோ எனக்கு பம்ப் இருக்குது, எனக்கு பம்ப் பண்ண தெரியாது அப்படி நீங்கள் சொல்ல முடியாது அந்த நேரத்தில். பட் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல என்னதுன்னா, என் குழந்தைக்கு சாப்பாடு வேணும். I don't want my baby to be fed by other food, அதாவது formula milk இந்த மாதிரி கொடுக்க வேணாம். I want my baby to be fed by the mother milk. I'll try my best. Try to ground yourself for a short while and breathe, do the breathing and all, and just think the best for the baby. Okay, என்னால முடியும்னு நீங்களே உங்களை எஃபர்ம் பண்ணிட்டு நீங்க சொன்னீங்கன்னா I think that would be very helpful. ரொம்பவும் நம்ம வந்து நம்ம செல்ஃபை வந்து என்ன சொல்லிக்க முடியாது, அதாவது ஓகே நான் என் பால் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு இது இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லலாம் இட்ஸ் ஓகே, நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல பேபி வேணால் ப்ரீடம் பேபி ஆகிட்டாங்க, தே ஹேவ் டு பி என்ன சொல்லுவாங்க, ஐசோலேட் பண்ணி அவங்க தனியாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் சம்டைம்ஸ் தே ஹேவ் டு கிவ் ஃபார்முலா மில்க், மீன்ஸ் யூ அக்செப்ட் இட், நோ சாய்ஸ். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து circumstances that are not in our control. Correct. So we have to listen to the doctors. So அந்த மாதிரி இருக்கும்போது be prepared and just pray for the best. Just tell yourself that once is everything is okay, I will start to feed. Okay, அதுக்காக வந்து ஐயோ இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் breastfeeding பண்ணல, பரவாயில்ல, கிவ் அப் பண்ணிடாதீங்க. அதுக்கடியும் wait for your baby to come back to you. Yes, பேபி கண்டிப்பா வந்தோன்னு தேடுவாங்க. ஆமா. ஸோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, திரும்பி ஏலேருந்து ஆரம்பிங்க, எல்லாத்தையும் பிகினிங்லேருந்து ஆரம்பிங்க. ஒரு 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 புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் 1 போகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் பேபி. அந்த ஸ்டூடெண்ட்க்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த டீச்சர் வந்து 8லேருந்து ஆரம்பிப்பாங்க, பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் பேபி உங்கள் கையில் வந்தோடனே ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்டே இருங்க, நெவர் கிவ் அப். டெய்லி செஞ்சுட்டே இருங்க, பிரஸ்ட் கிட்ட கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு அந்த நம்மளோட அந்த பேபிக்கு வந்து அம்மாவோட அந்த வார்ம்னஸ் தெரிஞ்சிடும். தென் தே வில் கம் பேக் டு யூ. எஸ், அது டைம் எடுக்கும். நார்மலாகவே அது ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஃபியூ வீக்ஸ், ஃபியூ டேஸ் சொல்லலாம், ஃபியூ டேஸ் டைம் எடுக்கும். தே வில் பி okay. Once they are familiar with the mother's what we call mother's body warmness, and அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதுதான் எங்கள் அம்மா, ஓகே இதான் எங்கள் அம்மாவோட பாடி ஸ்மெல் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா
everything will be okay. Just give some time to yourself and just give some time to your baby. ஒரு விஷயம் எனக்கு வந்து நல்லா புரியுது என்னன்னா breast feeding is a learning journey. So you gradually you learn, you will adapt. ஒரு கட்டமும் உங்களுக்கு சேலஞ்சாகவும் இருக்கும், பட் அதுக்குன்னு கிவ் அப் பண்ணாதீங்க. You gradually will learn. We all cannot have it in just one day. ஒரு நாள்லயே எல்லாமே தெரிஞ்சிட்டு இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது. It's a gradual learning process and education is the key. So இதுதான் one of the things that I wanted to highlight. My nature job பார்த்தீங்கன்னா I have to go for events and I have to attend meetings இதெல்லாம் நிறைய இருக்கும். என்னால skip பண்ண முடியாது எதுவுமே. But I figure out if you talk to your superior, try talk to them. நம்ம ட்ரை பண்ணாம எதுவும் தெரியாது. ஆமா. How was public's perception? இப்போ நீங்க public placeல you have to do னு வெச்சுக்கோங்க. Public perception வந்து how was it? Was it positive or it wasn't a very welcoming? So நான் both ரெண்டு சிச்சுவேஷனையும் என்கவுண்டர் பண்ணேன். First thing is free from disease, especially women. நமக்கு இன்னொன்று வந்து நம்மளோட யூட்ரஸ் வந்து நம்ம breast feeding பண்ணிட்டே இருந்தோம்னா it will be என்ன சொல்லுவாங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். பேக் டு நார்மல் ஷேப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்.